Equitas Small Finance Bank for convenient home banking. வந்தாச்சு the Chennai Silk Mega Combo Sale Summer Chill Out Sale. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. இது ஆறு, இந்த பக்கம் கடல் இருக்கு, சுற்றி ரெண்டு பக்கம் தண்ணி நடுவில் இருக்கணும். நாங்கள் எதிர்பாரா 4 பேர் வருவாங்க, எதிர்பாரா 3 பேர் வருவாங்க. காசு 2 ரூபா கூட்டு போவாங்க. எவ்வளோ கொடுப்பாங்க? 2 ரூபா. 2 ரூபா. எவ்வளோ நாள் எவ்வளோ பேர் ஒரு நாளைக்கு போட்டில் எழுப்பீங்க? ஒரு 100 ரூபா, 100-150 பேர் போவாங்க. என் ஃபேன் தலையிடிக்கும், அந்த தான் நீங்கள் வீடு. அப்போ நான் என்ன பண்ணணும், ஒரு வீட்டில் மேக்ஸிமம் ஒரு 10 பேர் இருப்பாங்க. இந்த சின்ன வீட்லேயே? ஆமாம், வீட்லேயே 10 பேர் இருப்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீடுங்க ரொம்ப சின்ன வீடுங்களாக இருக்குது. தீவு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சின்ன வீடுங்க இருக்குது, வசதி இல்லை. கேட்டீங்களா? நான் இன்னும் போய் சம்பாதிக்க அவசியம் இல்லை. ஆமாம், எப்படின்னா ஒரு 200, 300, 500 சம்பாதிச்சு வீட்டில் கொடுத்தா போதும். கரெக்டாக நான் சொல்லுது, அவ்வளோதான். யாரும் ஒன்றும் இல்லை. பாத்ரூம் வந்து இந்த ஆற்று ஓரத்தில் தான் போகிற மாதிரி இருக்குது. லேடிஸுங்க எப்படி போக முடியும்? ஒரு ஜென்ட்ஸ்னால் போயிடுவாங்க. லேடிஸ் பாத்ரூம்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கோசரம் நாங்கள் ஒரு கீழே வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறோம். நாங்கள் பாலத்து மேலே போனோம். இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி என்ன பண்ணுறது, தண்ணி போகிறதுக்கு வரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது மழை காலத்துலேயும் ஃபுல்லாகிடுவேன். ஏரிங்கெல்லாம் திறந்து விட்டுருவாங்க. செம்பரப்பாக்கம் ஏரி, அது எந்த ஏரியும் எல்லாம் திறந்து விட்டு ஃபுல்லாக தண்ணி இது வரைக்கும் வந்துடும். இது வரைக்கும் வந்துடும் தண்ணி. என்ன பண்ணுவோம்னா வீடு கொடுத்துட்டோம், நாங்கள் காலி பண்ணுறோம். வீடு கொடுத்தா தான் காலி பண்ணுவோம். ஆமாம், வீடு கொடுத்தா தான் நாங்கள் காலி பண்ணுவோம். இதில் காலி பண்ணோன்னா எங்கே போகிறது? நாங்கள் ஹவுசிங் போர்டு கொடுக்கணும் இல்லையா? சுனாமி வந்தால் கூட நாங்கள் அது ரோட்லேயே தான் படுத்துட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் எங்களுக்கு இங்கே தான் வீடு கேட்குறோம். வேறு எங்கேயும் நாங்கள் வீடு கேட்கல. அந்த பக்கம் இருக்கிற அவங்க வாழ்க்கையை பாருங்கள், இந்த பக்கம் இருக்கிற எங்கள் வாழ்க்கையை பாருங்கள். இந்த மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். இது எந்த ஏரியானா? சீனிவாசபுரம்பா. இது மெரினா பீச்லேருந்து எப்படி பக்கம்? மெரினா பீச் அங்கே தள்ளி போகணும். இது நம்ம சீனிவாசபுரம் கடலூர் பகுதி இங்கே இருக்கிறோம். ஆத்தூரில் 2 ரூபாய்க்கு விடுற மாதிரி. யாரெல்லாம் வருவாங்க? எல்லாம் வருவாங்க, போவாங்க. எவ்வளோ ஜனம் போவோம், வரோம். இதெல்லாம் கணக்கு தெரியாது. எதிர்பாரா 4 பேர் வருவாங்க, எதிர்பாரா 3 பேர் வருவாங்க. காசு 2 ரூபா கூட்டு போவாங்க. எவ்வளோ கொடுப்பாங்க? 2 ரூபா. 2 ரூபா. எவ்வளோ நாள் எவ்வளோ பேர் ஒரு நாளைக்கு போட்டில் எழுப்பீங்க? ஒரு 100 ரூபா, 100-150 பேர் போவாங்க. அவ்வளோதான். 300 ரூபா கிடைக்கும். 500 ரூபா கிடைக்கும். 500 ரூபா, 300 கிடைக்கும். பட்டா பாய்க்க முடியாது. எவ்வளோ கஷ்டங்கள்லாம் தாண்டி இருக்கீங்க? எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க ஆரம்ப காலத்துல இருந்து? நான் கடலுக்கு போய் எவ்வளோ நாள் ஆச்சுனேண்ணா. போயிட்டு இங்கே வந்தேன். ஒரு 10-15 வருஷமாக விட்ற மரம் தெரியல. டெய்லியும் ஆழ்ந்து போயிட்டு மாதிரி சாப்பாடு பஞ்சம் இல்லை. இவளுக்குன்னு ஒரு 15 ஹவர் 16 ஹவர் இழுத்துட்டு போகணும். ஒரு 4 பிள்ளை இங்கே தான் இருப்பேன். ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறதுக்கு மனம் எதாவது கஷ்டமாக இருக்குமா? இல்லை அப்படியே உட்காந்து தான் இருப்பேன். இங்கேயோ மாலை வந்தால் அந்த பந்தலில் உட்காந்துக்கு. சரி. மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க? நீ வந்தால் எனக்கு போதும் அப்படின்னுவாங்க. ஒரு நாள் இன்கேஸ் காய்ச்சல் தலைவலி ஏதாவது வந்து வீட்டில் படுத்து அதெல்லாம் எங்கள் பொஞ்சேதி இருப்பாங்க கூட. அவங்க ஒரு நாளைக்கு ஜுரம் வந்துட்டுன்னா நம்ம வீட்டில் படுத்துனா அவங்க இருப்பாங்க. எனக்கே ஒரு நாள் நீங்கள் இங்கே இல்லைன்னா எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்க? எங்கேயும் போக மாட்டேன், இங்கேயே தான் இருப்பேன் நான். ஒரு நாள் வர முடியல அப்படின்னா என் பொய்ந்து வந்து இருப்பாங்க. அவங்க இழுத்து சம்பாரிச்சு வந்துடுவாங்க. 2 பேரும் ஒரு ஊருக்கு போயிருக்கீங்கன்னா அது எதனா ஒரு ஆளை விட்டு போவேன். ஆனால் மக்களுக்கு இதெல்லாம் அதெல்லாம் ஒன்றே ஆகாது. கட்டிட்டுலாம் போக மாட்டேன். நான் வந்து ஒரு ஆளை விட்டுட்டு நிமிஷம் வச்சுட்டு போயிடுவேன். எப்போ ஒரு அர்ஜென்ட்டு ஒரு மாமியார் செய்கிறாங்க, அது செய்கிறாங்கன்னா போவேன். அதான் மீதி நாளில் போக மாட்டேன். கல்யாணத்துக்கு காய்ச்சலாம் எங்கள் வீட்டில் போவாங்க. மீதி நான் தான் இங்கே தான் இருப்பேன். அவங்க போய் வரதானே நல்லா சம்பாரிச்சு விட்டு. இது எப்படி சேஃப்டியாக இருக்குமா? எப்படி எது சேஃப்டி? பாதுகாப்பு தானே? எல்லாம் பாதுகாப்பு தான். நான் எல்லாத்தையும் ரெடி பண்ண 3 பேர் தீனாதிமி சாராதிமின்னு சொல்லுவேன். ஹிந்திலேயே சொல்லுவேன். ஃபுல்லாக இங்கே ஹிந்தி தான் பேசுவேன். ஒரு ஜாலியாக பேசிட்டு கொஞ்சம் நேரம் தான் டீ சாப்பிடுவேன். அப்புறம் வீட்டுக்கு போயிடுவேன். மணி 8:30 ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு போயிடுவேன். 8:30க்கெலாம் வருவாங்களா? நைட்டு 8:30 மணி மட்டும். இப்போது காலையில் போயிட்டு நேரம் 4:30 மணிக்கெலாம் வந்துடுவேன். இதுக்கு அந்த பக்கம் என்ன ஏரியாலாம் இருக்குது? எம்ஆர்சி நகர். எம்ஆர்சி நகர் பஸ் ஸ்டாண்டு எல்லாம் போய் அப்படி திருவான்மூர் கொட்டியாக எங்கே வேணால் போகலாம். அது மோஸ்ட்லி இந்த ஏரியா மக்கள் மட்டும் யூஸ் பண்ணல, எல்லாருமே யூஸ் பண்ணலாம். எல்லாம் போவாங்க. எவ்வளோ ஜனம் போவோம், வரோம், கணக்கு தெரியா போவோம். ஐடி கம்பெனியில் வேலை பார்க்க ஐடி கம்பெனியில் போவான், சோமர் செட்டில் வேலைக்கு போவான், நீலா ஹோட்டலில் வேலைக்கு போவான், சன் டிவியில் போவான், எங்கெங்கே போவான். எல்லாம் வெறும் கம்பெனி தானே. இதெல்லாம் போட்டு தான், எல்லாம் இந்த போட்டு தான் போவாங்க. எல்லாத்துக்கும் தான் போவாங்க. 2 ரூபா கூட்டு போவாங்க. மாதம் 100 ரூபா கொடுப்பானுங்க இந்திக்காரனுங்க.
வாங்குவேன். ஒரு மாதம் ஆனால் 100 ரூபா கொடுத்துட்றது. மாதம் 100 ரூபா கொடுப்பானுங்க. காசு இல்லைன்னு சொல்லுவானுங்க. அண்ணா மஞ்சள் போடுன்னு சொல்லுவான் 100 ரூபா கொடுப்பானுங்க. அவனுக்கு 30 நாள் நம்ம கவுரு கட்டி இழுக்கணும். வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் இன்னும் எத்தனை வருஷங்களுக்கு இந்த வேலை தான் பார்க்கணுமா இல்லை? ஆமாம், பின்ன கடலில் ஒன்றும் இல்லை. பின்ன இதில் தான் பார்த்தா நல்லா சம்பாதிச்சு சொத்துக்கு எடுத்துன்னு போகலாம். வேறு இன்னும் பொறுத்து எனக்கு 15 எனக்கு 60 வயசுக்கிட்ட போகுது. நான் எங்கே போய் சம்பாதிக்க? 3 பேர் வாங்க. நான் அவங்க 3 பேர் இழுத்து விட்ருவேன். அவங்க போயிடுவாங்க. 4-5 பேர் யாருன்னா அதில் அமுகாது. இல்லை கரெக்டாக வரும். 4-5 பேர் நான் அப்படி போயிடும். இது 3 பேர்னா இப்படி வந்து நிற்க வச்சுருவேன். பார்த்துக்கோ. 3 பேர் வாமா. ஏம்மா 3 பேர் வாங்க. எப்படியே என் பொழுது ஓடுது சார். 3 பேர் வாங்க. 4 பேர்னா 2 ஆட்டையில் முடிச்சிடலாம். 2 ஆட்டில் முடிச்சிடலாம். கேட்டிங்களா? நான் இன்னும் போய் சம்பாதிக்க அவசியம் இல்லை. ஆமாம். எப்படின்னா ஒரு 200, 300, 500 சம்பளம் வீட்டில் கொடுத்தா போதும். கரெக்டாக என்ன சொல்லுது? அவ்வளோதான். யாரும் ஒன்றும் இல்லை. ஓடியா 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 ஓடியா. இங்கேருந்து இப்போ போகிறாங்கல்ல, கவுரு கட்டப்பாரில் கவுரு இருக்குதுல்ல, இழுத்துன்னு போயிடுவாங்க. எனக்கு ஒரு பக்கம் தான் வேலை. ஒரு பக்கம் அவங்க போகிறவங்க போயிடுவாங்க, வர்றவங்க நம்ம இழுத்துக்கலாம். 3 பேர் காசு கொடுக்கணும்ல. எல்லாம் கொடுத்துட்டு தான் போங்க. 2 ரூபா கொடுத்தா போயிடுவாங்க. 6 வயசு நல்லா வருஷமா இருக்குங்க. நான் எனக்கு ஒரு 55, 58 வயசு இருக்கும். எனக்கு பிறந்தல இந்த ஊர் தான் பிறந்தேன். நான் இங்கே தான் பிறந்து வளர்ந்து எனக்கு கல்யாணம்லாம் பண்ணி இங்கே தான் என் பொண்ணு பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன். இப்போ வந்து காலையில் ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு வேலைக்கு போகிறோன்னா கீரெல்லாம் முடியாது. 5 மணிக்கு பஸ் இருக்குது அங்கே எடுக்க மாட்டாங்க டிப்போவில். ஒன்று அங்கே கேட்டால் இப்போ தான் டியூட்டி டைமே ஆச்சு, இன்னும் எடுக்கலுங்க அப்படின்வாங்க. இன்னொன்று நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போகிறதுக்கு மேக்ஸிமம் இங்கே வந்து 8:30 வரைக்கும் க்ளோஸ். அது 8:30 மேலே போனோன்னா அவங்க வந்து சப்போஸ் டைம் மிச்சமாகிடுச்சுன்னா லேட் ஆகிடுச்சுன்னா அவங்க சுத்தம் போகிறதுக்கு ½ hour ஆகும். இங்கேருந்து பஸ் ஃபேர் வந்து 5 rupees. இங்கே இவர்கிட்ட வந்து 2 rupees. டீலக்ஸ் வந்து 19 rupees. 19 ரூபா. இங்கே அதே அவ்வளோ தான், கொஞ்சம் வித்தியாசம். அப்போ எவ்வளோ சேஃப் எங்களுக்கு? சேஃபாக போகிறோம், சேஃபாக வரோம், டைமிங்கும் மிச்சம் எல்லாமே. இருந்தாலும் இவர் கஷ்டப்பட்டு 5 மணிக்கு வர்றாரு. இதுதான் உங்கள் வீடு? ஆமாம் சார், இதுதான் என் வீடு. நான் வந்து ரொம்ப வருஷமாக இருக்கேன். இப்போ நான் மட்டும் தானே இருக்கேன். லேடிஸுக்கெல்லாம் வந்து எங்கேயுமே இல்லை. ஏன்னா எல்லாமே பாத்ரூம் வந்து ஆத்திரத்தில் நான் போகிறோம். அதாவது வீடு வந்து அவ்வளோ பெருசு ஒன்றும் கிடையாது எங்களுக்கு. இங்கே ஃபேன் ஆஃப் பண்ணால் உங்களுக்கே தெரியும் அவ்வளோ கஷ்டம் எனக்கு. பாத்ரூம் நீங்கள் சுற்றி பார்த்தா தெரியாது. ஆத்திரத்துலாம் போகிறோம் நாங்கள். இங்கே ஃபேன் ஆஃப் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். என் ஃபேன் தலையடிக்கும். அந்த தான் நீங்கள் வீடு. அப்போ நான் என்ன பண்ணணும்? அப்போ எங்களுக்குன்னு அத்தியாவசிய சேவைகள் எதுவுமே இல்லை இங்கே. பக்கத்துலலாம் எத்தனை பேர் இந்த மாதிரி வீட்டில் எவ்வளோ பேர் தங்கியிருக்காங்க? அங்கே இல்லை கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் மேலே இருப்பாங்க சார். ஒரு வீட்டில் எத்தனை பேர்லாம் தங்கியிருக்காங்க? ஒரு வீட்டில் மேக்ஸிமம் ஒரு 10 பேர் இருப்பாங்க. இந்த சின்ன வீட்லேயே? ஆமாம், மாதிரி வீட்லேயே 10 பேர் இருப்பாங்க. அத்தியாவசிய பொருளுக்காக தேவைக்காக ஆசைப்பட்டு எல்லாமே இந்திக்காரங்க எல்லாம் வராங்க. அவங்களும் சரி ரூம் எடுத்து தங்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலைக்கு தேவை, அவங்களுக்காக இருக்காங்க. சரி வேலை பக்கத்துல போட்டிலேருந்து போயிட்டு வராங்க. உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது தான் அது. பஸ் செலவு, அந்த செலவு எல்லாமே இருக்குது அப்படின்ட்டு போயிடாங்க. இதுலேயும் ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றாங்க. அந்த ரேஷன் அரிசி விற்கிறாங்க, அதை தான் அவங்களும் சாப்பிட்றாங்க. நீங்கள் தான் இப்போ சென்னை அந்த மேட்டர் சொல்லுங்கள். சென்னை? நான் சென்னை தான். சென்னை பூர்வீக மக்கள்? பூர்வீகமே நான் சென்னை தான். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே எக்மூர். எக்மூர் தான் என் பூர்வீகமே. எல்லாமே சென்னை. ஆனால் கஷ்டப்படுறீங்க? ஆனால் கஷ்டப்படுறோம். எங்களுக்கு எதுவுமே இல்லை. எங்காவது முடிஞ்சவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இந்த இடம் பட்டினப்பாக்கம். இந்த பக்கம் தண்ணி, அந்த பக்கம் தண்ணி, சுற்றி தண்ணி நடுவில் தான் வாழ்கிறோம் நாங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீடுங்க ரொம்ப சின்ன வீடுங்களாக இருக்குது. தீவு மாதிரி வாழ்ந்துட்டுருக்குறோம். சின்ன சின்ன வீடுங்க இருக்குது. வசதி இல்லை. பிள்ளை குட்டிங்களெல்லாம் வச்சுன்னு
அந்த வீட்டில் வாழ முடியல, பாத்ரூம் வசதி இல்லை. 10க்கு 10 10க்கு 10 சின்ன வீடாக இருக்குது. அதனால் புள்ள குட்டிங்களாம் வச்சுன்னு நம்ம அனுசரிச்சுன்னு போக முடியல. பாத்ரூம் வசதி இல்லை. பாத்ரூம் வந்து இந்த ஆற்று ஓரத்தில் தான் போகிற மாதிரி இருக்குது. லேடிஸுங்க எப்படி போக முடியும்? ஒரு ஜென்ஸுனால் போயிடுவாங்க. லேடிஸ் பாத்ரூம்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கோசரம் நாங்கள் ஒரு தீயில வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறோம். இதுக்கு என்ன இருக்குது கொஞ்சம் முடிவு பண்ணுங்க. இந்த ஆற்றுக்கு இது ஆறு, இந்த பக்கம் கடல் இருக்குது. சுற்றி 2 பக்கம் தண்ணி நடுவில் இருக்கிறோம் நாங்கள். அந்த பக்கம் இருக்கிற அவங்க வாழ்க்கையை பாருங்கள், இந்த பக்கம் இருக்கிற எங்கள் வாழ்க்கையை பாருங்கள். இந்த மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். காவா, ஆமாம், இந்த காவா எப்போவுமே ரொம்ப போயினே இருக்குது. அந்த காவா ஒரு சுத்தம் எவ்வளோ சுத்தம் பண்ணாலும் அதுக்கு ஒரு முடிவு இல்லை. அதுக்கு ஒரு முடிவு பண்ணி ஒரு சுத்தம் பண்ண வரப்போகிற வழியில் கொஞ்சம் நல்லா இருக்கும் புண்ணியமாக. ஆமாம், நோய் இந்த இலை வந்தால் இது இலை வருது பாருங்கள். இந்த இலை வந்தாலே கொசு வருது. நைட்டில் பெரிய பெரிய கொசு வந்து கடிச்சு எல்லாம் இதாகுது உடம்பெல்லாம். ஆமாம், உடம்புல சில நோய்ங்க வருது, எல்லாமே இருக்குது. சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்குது, வளருதுங்க, கஷ்டமாக தான் இருக்குது. இது மழை காலத்துலேயும் ஃபுல்லாகிடுமே. ஏரிங்கெல்லாம் திறந்து விட்டுருவாங்க. செம்பரப்பாக்கம் ஏரி, அது எந்த ஏரியும் எல்லாம் திறந்து விட்டு ஃபுல்லாக தண்ணி இது வரைக்கும் வந்துடும். இது வரைக்கும் வந்துடும் தண்ணி. சலுகைலாம் எதுவும் இல்லை. அப்போ அந்த தண்ணி ஏறுற அப்போ வருவாங்க. ஒரு பெட்ஷீட்டு, ஒரு ப்ரெட்டு, ஒரு பால் பாக்கெட்டு கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவ்வளோதான், என்ன கண்டுக்க மாட்டாங்க, அவ்வளோதான். நாங்கள் ஒரு அகதி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எம்ஆர்சிலேருந்து ராணிமயன் டவரு, சன் டிவி, இதுவாண்ட இருக்கிறதெல்லாம் வேலை செஞ்சுட்டு நாங்கள் இந்த சைடுக்கு வரோம். எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இல்லைன்னா நாங்கள் சுற்றிக்கின்னு தான் வரணும். எவ்வளோ தூரம்னா ஒரு 10 கிலோமீட்டர் வரும் மேலே வரும். எங்களுக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்தில் நாங்கள் போகிற மாதிரி இருக்கோம். அப்படிக்கா போனோம்னா நாங்கள் 3/4 ஹவர் ஆகிடும். ஆமாம், 3/4 ஹவர் ஆகிடும். நடந்தே போயிடுவோம். நாங்கள் பஸ்ஸில் போக மாட்டோம். கஷ்டமாயிடும். எங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்குனால கொஞ்சம் லேட்டாகிடும். அங்கே போய் நாங்கள் பதில் சொல்லிக்கின்னு இருக்கணும். இருப்பார். காற்று மழைக்கெல்லாம் இங்கே தான் இருப்பார். ஆமாம், வரும்போதும் பார்த்துட்டு தான் வருவோம். அதெல்லாம் நல்லா தான் பேசுவார். அதான் கொடுக்கலனாலும் அவர் எதுவுமே கேட்க மாட்டார் எங்களை. நாங்களாக கொடுத்துட்டு போகிறது தான். ஆமாம், 2 ரூபா தான் கொடுப்போம். நாங்கள் பாலத்து மேலே போனோம். இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே என்ன பண்ணுறது, தண்ணி போகிறதுக்கு வரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பாலம் கட்டி எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யணும். பாலம் இப்போ கிடையாது. இப்போ தண்ணியில் தான் ஒரு போகிற மரம். எங்களுக்கு பாலம் கட்டி கொஞ்சம் உதவி செய்யுங்க. இந்த நன்றி நாங்கள் மறக்க மாட்டோம். இது வந்து வெளி இடத்துலேருந்து வருது பாதி தண்ணி. ஆற்றுலேருந்து இது கடல்லேருந்து பாதி கடல் தண்ணி தான். என் கடல் தண்ணி. நான் 60 வருஷமாகிறேன். 60 வருஷமாகிறேன் இங்கே குப்பத்திலே. 60 வருஷம் ஹவுசிங் போர்டில் இருக்கோம். மழை பெஞ்சுன்னா வீடு ஒழுகுது. வீடு ஒழுகுது, படுக்க இடம் இல்லை, அப்படி தான் இருக்குது. ரிப்பேரும் பண்ணி கொடுக்கல. இன்னும் என்ன பண்ணுறது, மனசு வராது. இங்கேயே எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும். ஆமாம், எங்களுக்கு அவங்களுக்கு எப்படி வீடு கட்டி கொடுக்கணும், எங்களுக்கு வீடு கட்டி அதே இதில் அது சின்னதும் வேண்டாம். உடஞ்சி போய் வீடு ரொம்ப அவந்தரியாக இருக்குது. எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். அந்த உதவி விட மாட்டோம். அந்த உதவி நீங்கள் பண்ணணும். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இது ஹவுசிங் போர்டு ஒரு இதுவாக இருக்குது. இந்த 5 அடுக்கு கட்டிக்கிறாங்க பாரு, அதுதான் சின்ன வீடு அப்படி இடிஞ்சு அப்படியே கிடக்குது. என்ன பண்ணுவோன்னா வீடு கொடுக்கட்டும், நாங்கள் காலி பண்ணுறோம். வீடு கொடுத்தா தான் காலி பண்ணுவோம். ஆமாம், வீடு கொடுத்தா தான் நாங்கள் காலி பண்ணுவோம். இதில் காலி பண்ணோன்னா எங்கே போகிறது நாங்கள்? ஹவுசிங் போர்டு கொடுக்கணும் இல்லையா? வீடு கட்டி கொடுக்கட்டும், நாங்கள் காலி பண்ணுறோம். ஆமாம், பிடிச்சி தானே இங்கே இருக்கிறோம். 60 வருஷமா பிடிக்காது இருக்கிறோமா? பிடிச்சி தானே இருக்கிறோம். 60 வருஷம் ஆச்சு. வீடு ஓட்ட வீடு இதுவாக ஒழுகின்னு கிடக்குது. ஒழுகின்னு கிடக்குது. உட்கார இடம் கிடையாது. இடிஞ்சு வீயுது. அதுக்கு உதவி செய்யணும் இல்லையா? யாருங்க இதான் ஹவுஸ் கீப்பிங் வேலை தான் செய்யணும். வயசாகி போய் கூட பின்னி நான் தொழில் செய்யுது. நாங்கள் படிச்சாக்கிறோம், எம்பிபிஎஸ்ஸாக படிச்சுக்கிறோம். அதுக்கு தான் இந்த வேலை கொடுக்கணும். ஹவுஸ் கீப்பிங் வேலை தான் செய்கிறோம். இன்னும் என்ன பண்ண சொல்கிறீங்க? அவங்களாம் தனியாக போய்க்கிறாங்க. கடையும் வைக்கல, ஒன்றும் வைக்கல. அவங்களும் கூலி வேலை செஞ்சால் தான். அவங்களும் போயிட்டாங்க தனியாக. நாங்கள்லாம் இருக்கிறோங்க. இங்கே வயசாந்துலாம்
அப்படியே இல்லை, எல்லாருக்கும் தான் கேட்குறோம். எனக்கு மட்டுமா கேட்குறோம் வீடு? எல்லாருக்கும் தான் கேட்குறோம் வீடு. எல்லாருக்கும் ஆற்று ஓரம் எல்லாருக்கும் வசதியாக இந்த இடம் இருக்குதா, காலியாக கட்டி பண்ணி கொடுங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். இன்னும் என்ன எப்படி சொல்கிறது? சொல்லுங்கள். நான் அப்போல்லாம் பாலம் இருந்தது, நல்லா தான் இருந்தது. இடமே நல்லா இருந்தது. இப்போ என்ன வித்தியாசம் இருக்குதுன்னா, ஓட்ட வீடு தான் வித்தியாசமாக இருக்குது. பின்ன என்ன எப்படி என்ன இருக்கும்? எல்லா வீடும் இந்த பாரு இந்த மாதிரி வெள்ளத்துலேயும் இதுலேயும் கிடக்குறோம்ல. சுனாமி வந்ததுக்கெல்லாம் கூட இங்கே தானே கடந்தோம். என்ன உதவி செஞ்சாங்க? நாங்கள் ஃபிஷர்மேன் தான். நாங்கள் எங்கள் மாமனார் அப்பாலேருந்து இங்கே தான் இருக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காரெலாம் இந்த இடத்துல தான் பிறந்து வளர்ந்தது. ஆனால் வந்து இந்த ஹவுசிங் போர்டு ஃபுல்லாக இடிஞ்சு ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. நைட்டு நடுவு சம்மந்தம் வச்சுட்டு குங்குமம் ஜெயிக்கிற அப்படியே அந்த பக்கம் சமையல் கட்டு பக்கம் அப்படியே கொட்டி நைட்டு மறுநாள் தலையில் அடிட்டு. ஆனால் ரத்தம் வரல, வீங்கி போய் நேற்று ஆஸ்பத்திரிக்கு என் பையன் கூட்டின்னு போனான். ஆனால் குட்டி குழந்தை ஒரு 1.5 வயசு குழந்தை அந்த பக்கம் தான் ஓடுவான். அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் பயம், வேறு ஒன்றும் இல்லை. எங்களுக்கு நல்ல வீடு கொடுத்தாக்கா நாங்களும் ஃபேமிலியாக நாங்களும் கிளம்பிடுவோம். ஆனால் நல்ல இடமா பார்த்து கொடுக்கணும். நாங்கள் ஃபிஷர்மேனாக எங்களுக்கு இங்கே தான் வருமானமே, வேறு எங்களுக்கு எங்கேயும் வருமானம் கிடையாது. நாங்கள் கடல் போனால் தான் எங்களுக்கு சாப்பாடு. அப்புறம் நாங்கள் வெளியே எங்கேயும் போக முடியாது இல்லை, அதனால தான் இங்கேயே வீடு பிடிச்சின்னு இருக்க முடியாது. அடுத்தது நாங்கள் எங்கேயும் போக முடியாதுல்ல, அதுக்கோசரம் எங்களுக்கு இங்கேயே வீடு கிடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்குறது. எங்களுக்கு இங்கேயே வீடு வேணும். எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு பத்திலே. நாங்களே சின்ன வீடாக இருக்கிறது, நாங்கள் எக்ஸ்ட்ரா ரூம் போட்டு இங்கே இருக்கிறோம். எங்களுக்கு தகுந்த மாதிரி இன்னும் எங்கள் பேரங்களுக்கு அவங்களுக்கு பிள்ளைங்களாம் இங்கே வாழடி வாழணும்ல. எங்கள் வீட்டுக்காரெல்லாம் வாழடி வாழ்ந்தாங்க. அதே போல் அதுங்களும் வாழணும்ல. எங்களுக்கு பெருசாக கொடுத்ததானே, எங்களுக்கு வீடுன்னு பெருசாக கொடுத்தா நாங்கள் இருக்க முடியும். நாங்கள் வேறு எங்கேயும் போக முடியாதுல்ல. நாங்கள் ஃபிஷர்மேன், நாங்கள் இங்கே உழைச்சா தான் எங்களுக்கு சாப்பாடு. வேறு எங்களுக்கு வேலையும் தெரியாது. எங்களுக்கு மீன் பிடிக்கிற தொழில் விட்டால் வேறு எங்களுக்கு எந்த வேலையுமே தெரியாது. அது நம்பி தான் நாங்கள் குடும்பமே நடத்துகிறோம். அப்போதுலேருந்து எங்கள் தாத்தனை எங்கள் மாமனாருக்கு அப்பாலேருந்து அப்பாவெல்லாம் எல்லாம் இங்கே பிறந்து வளர்ந்தவங்க தான். அதனால எங்களுக்கு இங்கே தான் வீடு கேட்குறோம். மழை பெய்யும்போதெல்லாம் நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். நாங்கள் வேறு எங்கேயும் போக முடியாதுல்ல. எங்களுக்கு வேறு எங்கேயும் எந்த தொழிலும் தெரியாதுல்ல. சுனாமி வந்தால் கூட நாங்கள் அது ரோட்லேயே தான் படுத்துட்டு நாங்கள் இங்கே எங்கள் வீட்டுங்களுக்கு வந்தோம். நாங்கள் சுனாமி வந்தப்போ கூட ரோட்லேயே படுத்து தான் நாங்கள் இங்கே வந்தோம். எங்களுக்கு இங்கே தான் வீடு கேட்குறோம், வேறு எங்கேயும் நாங்கள் வீடு கேட்கல. நாங்கள் இங்கே தான் இருந்தோம். நாங்கள் இந்த கடலோர மீன் யாழை விட்டுட்டு நாங்கள் வரோம். தண்ணி பின்னாடியே வருது. கடல் தண்ணி பின்னாடியே வருது எங்கள் பின்னாடியே. அப்போ நாங்கள் மீன் தான் மடவை மீன் பிடிச்சின்னு வந்து ஆற்று மீன் பிடிச்சின்னு வந்து யாழை விட்டு வரோம். அந்த யாழை எடுத்து போனவங்க கூட செத்துறாங்க அந்த பெரிய ரோட்டாண்ட எங்கள் மீன். அதனால எங்களுக்கு இங்கே தான் வீடு வேணும். நாங்கள் ஃபிஷர்மேனே, நாங்கள் உழைச்சாதான் எங்களுக்கு கடல் போனால் தான் சாப்பாடு. எல்லாமே இங்கே தான் காலத்துக்கு இங்கே தான் பிறந்து வாழ்ந்துட்டு. எங்கள் வீட்டுக்கார் எங்கள் மாமனார் எல்லாமே இங்கே தான் பிறந்து வாழ்ந்தாங்க. அதனால எங்களுக்கு இங்கே தான் வீடு வேணும். எவ்வளோ சோகங்கள் கஷ்டங்கள் இருந்தாலுமே சந்தோஷமான தருணம்லாம் என்னெல்லாம்? ஆமாம், எங்களுக்கு நாங்கள் எவ்வளோ சோகமாக இருந்தாலும் சும்மா 4 பேர் கூட நாங்கள் பேசுறது, இந்த மாதிரி தாய்பி சொல்லாறது, இந்த மாதிரி தான் எங்களுக்கு பொழுதுபோக்கு போகுது. நாங்கள் எங்களுக்கு வேறு இடத்துக்கு போட்டாக்க நாங்கள் எங்கேயும் இன்னும் பொழுதுபோக்கு போகாது. பழகாத மூஞ்சிக்கிட்ட நாங்கள் பேச முடியாது. நாங்கள் எதுவும் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதனால எங்களுக்கு எல்லாருக்குமே இங்கே தான் வீடு வேணும். இங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கே வீடு வேணும். இதையும் மீறி இன்கேஸ் ஏதாவது கவர்மெண்ட் இப்போ அரசாங்க நடவடிக்கைலாம் எடுத்துக்கிட்டு வருது. ஆமாம், அந்த டைமில் எதாவது அனுப்பி வேற எங்கேயாவது போட்டால் உங்கள் மனநிலை எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாங்களும் ஓலக்கொட்டையில் தான் இருந்தேன். மாமியார் ஹவுசிங் போர்டில் இருந்தாங்க. அவங்க புள்ள நான் கட்டி நிற்கிறேன். எங்களுக்கு கொட்டை தான் கொடுத்தாங்க. இப்போ மாமியார் சேர்த்துட்டு ஹவுசிங் போர்டில் இருக்கிறேன். எனக்கு 3 பசங்க. பீச்சுக்கு வலைக்கு போய் தான் மூளையில் அடிப்பட்டு எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டார். 11 வருஷம் ஆகுது. 3 பசங்களையும் விட்டுட்டு தான் செத்துட்டார். மீன் வியாபாரம் பண்ணி தான் நான் 3 பசங்களையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். இப்போ ஒரு பையனுக்கிட்ட நான் இருக்கிறேன். பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன். நானும் என் பையன் என் பேத்தி 3 பேர் இருக்கிறோம். ஒரு பொண்ணு பாண்டிச்சேரியில் கொடுத்தா, ஒரு பொண்ணு எண்ணூரில் கொடுத்துக்கிறேன். இந்த வருமானத்தையே வச்சு தான் காலத்தை கழிச்சு நிற்கிறேன். இப்போதுக்கு நாங்கள் எங்கன்னா போய் நாங்கள் வாடகை கொடுத்துருக்க முடியுமா? இந்த மீன் விற்று நாங்கள் சாப்பிட்டுன்னு ஏதோ ஒரு பொழுதுபோக்காக இருக்கிறோம். வேறு இடமானா இருக்கவும் முடியாது, வியாபாரம் பண்ண முடியாது. எவ்வளோ முன்னாடி இருந்தது சின்ன வீடு, அதே வீடு தான் இத்தனை வருஷமா இருக்குதா? எங்கள் இப்போ அவசியமான எங்களுக்கு பரவாயில்ல. நாங்கள் எக்ஸ்ட்ரா ரூம்பு கட்டிக்கிறோம். சமையல் ரூம்பு தனியாக கட்டி தான் நாங்கள் குடும்பம் பண்ணோம். மழை வந்தால் ரவை இடம் கிடையாது. எவ்வளோ காசு செலவு பண்ணி கூட இப்போ அந்த இது சீட்டில் உள்ளே ஃபுல்லாக சீட்டு கட்டி தான் நாங்கள் இருக்கிறோம். அந்த ஒரு ஓட்டை போட்டுட்டு குண்டானை வச்சு தண்ணி மொண்டு ஊற்றி நிற்கிறோம். ரவை இடம் கிடையாது. டிவி போச்சு, ஃபேன் போச்சு, எல்லாம் என்னென்ன போல எல்லாமே போயிடுச்சு. ஒவ்வொரு மலைக்கும் ஒரு பயம் வந்துருமா உங்களுக்கு? ஆமாம், தூங்க கூட இடம் இருக்காது. நாங்கள் காலங்காலமாக இங்கே தாம்பா இருக்கிறோம். எங்களுக்கு வீடு கொஞ்சம் தாராளமாக கொடுத்தா பரவாயில்ல. இங்கே எங்களுக்கு இடமும் இருக்குது,
நம்ம பாட்ட சொத்துங்க இல்லை. அங்கே ஒரு ரேஷன் கிடைக்குது பாரு, அங்கே இருக்குது எங்களுக்குன்னு ஒதுக்குன இடம் அது. எங்களுக்கு அதில் கட்டி கொடுத்தா கூட நாங்கள் எத்தனை தலைக்கட்டு இருக்கிறோன்னு நீங்கள் சொல்லி கட்டி கொடுத்தா கூட நாங்கள் அங்கே போயிடும். மீதி வந்து இந்த வேறு முஸ்லீமு கிறிஸ்டின்னு எல்லாமே கலந்து இருக்கிறோம். அவங்களுக்கு வந்து 14 மாடி கட்டிக்கிறாங்களே, அங்கே கொடுக்குன்னு சொல்லிக்கிறாங்க. 14 அடுக்கு கொடுக்குன்னு சொல்லி போன வாரம் தான் ஏதோ பேச்சு நடந்துக்கிறதுக்குற. ஒரு பில்டிங்கு இடிஞ்சு விழுந்துடுச்சு. ஒரு வயசானவர் கால் போயிடுச்சு. அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு. இப்போ தான் முடிவு எடுத்துக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு எங்கே கொடுத்தாலும் நாங்கள் போயிடணும் அவங்க சொல்லிக்கிறாங்க. ஏன்னா அவங்க வேலைக்கு போகிறவங்க, நாங்கள் மீன் பொழைக்கிறவங்க, எங்களுக்கு கிட்ட கடல் வர பக்கத்துல எங்கன்னா ஒரு வீடு கட்டி கொடுத்தாலும் நாங்கள் போயிடும். சாப்பாடு அதான் வியாபாரம் பண்ணுறேன்ல, இங்கே தான் போய் வாங்கிட்டு வந்து வைக்கிறோம். எங்கள் பையனுக்கு வேலைக்கு போக தெரியாது. Equitas Small Finance Bank for convenient home banking. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.